ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது த அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 10. ஒருவேளை நீங்கள் 9th எபிசோடு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக அந்த பையன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் புகைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கிறத பார்த்து ஆள் இன்னமும் ஆச்சரியமாயிடுறான். அம்மா, நீ என்ன இன்னமும் சாகாமல் இருக்க? உன் மேலே என்னோட அட்டாக் என்ன ஒர்க் ஆகலையா? எப்படி அங்கே ஹீரோ காலில் சுற்றி வச்சுருந்த செயின் அங்கே அறுந்து போச்சு? இதெல்லாம் தெரியாமல் அவன் தாக்குறதுக்கு துள்ளுவானா? மூஞ்சிலே டைரெக்டாக ஒரு பஞ்சு விடுறான். அதனால் ஜின்னோட நிலைமை அங்கே ரொம்ப மோசமாயிடுது. எனக்கு புரியலை, எப்படி உன்னால் மூவ் பண்ண முடியுது? அதுவா உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். செயினால் என்னை கட்டி போட்டலை, அது இன்னமும் நீ டைட்டாக கட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அந்தளவுக்கு டைட்டாக கட்டவே இல்லை. இது ரொம்பவும் லூஸாக இருக்குப்பா. அதனால தான் என் மேலே ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ காலை வச்சு தாக்குறான். இந்த மரத்தோட அப்படியே அவன் சைடாக விழுந்துடுறான். அங்கே இப்போயும் ஆள் நிற்காமல் அந்த மரத்தை சைடாக தூக்கி போடலாம்னு பார்க்குறான். ஹே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு பர்சனை கொல்ல வந்திருக்கேன்னா எல்லா விஷயத்துக்கும் நீ தயாராக இருக்கணும். வந்துட்டு என்னை கொல்லாமல் விட்டா அது என் மேலே தப்பு இல்லைப்பா, அது உன்னோட தப்பு. இந்த இடத்துல ஆள் ரொம்ப பயந்து போயிடறான். சைடில் தான் அந்த மான்ஸ்டரும் சுற்றிக்கிட்டு இருக்குமா. அந்த மான்ஸ்டரோட மண்டை மேலேயே நம்ம ஜின்னையும் அந்த பெரிய மரத்தையும் அப்படியே தூக்கி போட்டுறான். இதனால் ஜின்னோட கதையும் அங்கே முடியுது. அந்த பாஸ் மான்ஸ்டரோட கதையும் முடியுது. அங்கே சிஸ்டமும் நோட்டிஃபை பண்ணுது, நீங்கள் வெற்றிகரமாக இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களோட லோயஸ்ட் ரேங்க்கா அது அன்லாக் ஆகிருக்கு. என்னது லோயஸ்ட் ரேங்க்கா? இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்டு நோக்கி போகுது. அந்த இடத்துல மேனேஜருக்கும் நம்ம ஜின் இறந்து போயிட்டான் அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு மூலமாக அங்கே தெரிய வரும். கேட்ட உடனே ஆளுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா ஜின் ஒன்றும் சாதாரணமான பர்சன் இல்லை, ஒரு எஸ் ரேங்க் அளவுக்கு பயங்கரமான எபிலிட்டியோடு இருக்கிற பர்சன் தான் அவன். இத்தனைக்கும் 7 விதமான ஸ்கில் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்கில்லுமே பங்கமான ஸ்கில். இப்படி இருக்கும்போது கிம் கிட்ட இவன் எப்படி இறந்து போனான்? எனக்கு ஒன்றுமே புரியலை. இதனால் ஆள் மண்டையிலேயே கையை வச்சு உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்கே ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அங்கே ஸ்டேட்டஸ் விண்டோ பற்றி அவனுக்கு ஞாபகம் வரும். கடைசியாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்திருக்கும். அது அவ்வளோக்கும் அவன் கண்டுக்கலை. அது என்னன்னு இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்துல நம்ம கிம்மோட பேர் கீழே டெம்பரரி கார்டியன் அப்படின்னு ஒரு விஷயமும் போட்டிருக்கு. அங்கே ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோவால் லோயஸ்ட் ரேங்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண முடியுமா? அங்கே நல்லா கீழே பார்க்கும்போது நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுவோம். இன்னுமே அதுக்கு 2 hours 34 நிமிஷம் 21 செகண்ட் இருக்குது. நம்ம ஹீரோ வேற டெம்பரரியான கார்டியன் அப்படின்னு அங்கே போட்டிருக்கோமோ. நம்ம ஹீரோவுக்கு அங்கே ஒன்றுமே புரியலை. என்ன இது, ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு, ஆனால் என்ன அப்படின்னு தான் எனக்கு தெரியலை. ஏதோ இன்வைட் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் ஏதோ போட்டிருக்கு. அப்போ நான் எதுக்காக தனியாக டவரில் மாட்டிக்கணும்? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு தெரியுமோ. இப்போ டைமு 9:27 தான் ஆகுது. அப்போ நான் கரெக்டாக 12 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்னை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு, ஆமாம் என்னடா நீ வந்து சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். அங்கே ஆளுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்போ தான் அவன்கிட்ட ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கும், ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டின்னு. அது மூலமாக மற்றவங்களோட ஸ்கில்ஸை அவனால் பார்க்க முடியும். அங்கே அப்படியே நின்று அவனோட ஸ்டாட்ஸ் அவன் செக் பண்ணுறான். ஆனால் அங்கே ஸ்டாட்ஸ் ஒன்றும் அவ்வளோக்கும் தெரியலை. கேட்டால் நம்ம ஆள் லோயஸ்ட் ரேங்கில் இருக்கான். அதனாலேயே மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே ஷோ ஆகுமா. இதை பார்த்த உடனே ஆள் கடுப்பாயிடுறான். அப்புறம் என்ன இதுக்குடா அந்த ஸ்கில்லு அப்படின்னு அசிங்கமாக அங்கே ரொம்ப பயங்கரமாக கத்தி விட்டுறான். இதை பார்க்குற அவனோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் இந்த விஷயம்லாம் தெரியாதா. உடனே ஆள் மழுப்பி விட்டுறான். அடே, நான் ஒன்றை சொல்லலை, அதாவது என்னையே நான் சொல்லிக்கிறேன், நான் என்கிட்டயே பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 12 மணி ஆக போகுது. அந்த இடத்துல நம்ம ஆள் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா 12 மணிக்கு கரெக்டாக அந்த இன்விடேஷன் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஆள் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அதனால தான் பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஏன்னா ஏகப்பட்ட கேள்வி என்னோட மண்டையில் ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் எதுக்காக அங்கே மாட்டிக்கணும், என்னை யார் அங்கே மாட்ட வச்சா, எல்லாத்தையுமே நான் போயிட்டு கேட்கணும். என்னதான் இப்போ கிடைச்ச ஸ்கில்லு ட்ராஸாக இருந்தாலும் இப்போ நான் போகிற இடத்துல எனக்கான பதில் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதுக்கப்புறம் டைம் அப்படியே 12 மணி ஆக நம்ம ஹீரோ திடீர்னுட்டு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். அந்த இடமே ஏதோ ஒரு பிரிசனுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி ஒரு லேடியும் இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா, ஹலோ, உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவும் சந்தோஷம் கார்டியன். நான் தான் உங்களோட அசிஸ்டண்ட். என்னது அசிஸ்டண்டா? சரி, ஏதோ ஒன்று. எனக்கு இப்போ ஒரு பர்சன் என் முன்னாடி அப்பியர் ஆகிருக்காங்களே, இதுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க வேண்டியது தான். நான் எதுக்காக தனியாக 12 வருஷத்துக்கு ஒரு டுட்டோரியல் டவரில் மாட்டிக்கணும்? இந்த பதில் இப்போ எனக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இதனால் உடனே அந்த பொண்ணுக்கிட்ட அவன் கேட்குறான், சீக்கிரம் எனக்கு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? எனக்கு புரியலை. என்னது புரியலையா? நீ எதுக்காக என்னை இன்வைட் பண்ண? நல்லா யோசி. இந்த இடத்துல என்னை இன்வைட் பண்ணி இருக்கேன்னா ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும்ல. ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தானே. என்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கொஸ்டின் கேட்டால் அதுக்கான பதிலை என்னால் கொடுக்க முடியும். சரி, அப்புறம் என்ன? நான் கொஸ்டினை கேட்குறேன். என்ன 12 வருஷத்துக்கு யார் அந்த டுட்டோரியல் டவரில் என்னை லாக் பண்ணி வச்சா? அதுக்கான பதிலை கொடு. ஆனால் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட ரேங்க் அது ரொம்பவும் கம்மியாக இருக்கே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட ரேங்க் அது அதிகரித்தா ஒண்டி தான் உன்னால் ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஆமாம், அதே தான். சரி, இந்த டுட்டோரியல் டவர் எதுக்காக இங்கே அப்பியர் ஆகணும்? நான் எதுக்கு அதில் மாட்டிக்கணும்? என்னால் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் ரேங்க் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. சரி, அப்போ எதனால் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துச்சு? இப்போது எதனால் இதுங்க இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னை மன்னிச்சிருங்க, திரும்பவும் ஆன்சரை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப லோயஸ்ட் லெவலில் இருக்கீங்க. சரி, என்னை லாக் பண்ணதுக்கு என்ன ரீசன்? என்னால் அதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்பவும் லோயஸ்ட் லெவலில் இருக்கீங்க. கேட்ட உடனே பயங்கரமாக கடுப்பாகுது. அங்கே மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். ஆமாம், நீ என்ன என் கூட விளையாடிட்டு இருக்கியா? அப்புறம் எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ண? எதை கேட்டாலும் முடியாது, உன்னோட ரேங்க் கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்கிற மாதிரி எந்த விதமான விஷயமும் உன்கிட்ட இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கா தெரியுதா? அட, நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் உங்களோட அத்தாரிட்டி ஸ்டேட்டஸ், அதோட ரேங்க் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.